சிவில் கோர்ட்டில் எந்தெந்த மாதிரி கேஸ் போகும்னு இப்போ ஒரு ஐடியா இருக்கும். கிரிமினல் சைடில் எந்தெந்த மாதிரி கேஸ் போகும் நான் சொல்லவா? கிரிமினல் சைட்லையுமே 5 கோர்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இந்த கோர்ட்டுக்கு கீழே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நம்பர் 1, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நம்பர் 2ன்னு 2 இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு எஃப்ஐஆர் கேசஸ்ஸு, போலீஸ் சார்ஜ் ஷீட்டு, குட்டி குட்டி அஃபென்ஸ் இதெல்லாமே டீல் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் வந்துட்டு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். அண்ட் இந்த கோர்ட் வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை தாண்டி ஒரு படி எக்ஸ்ட்ராவான கிரிமினல் அஃபென்சஸ் எல்லாம் டீல் பண்ணுவாங்க. தேர்ட் வந்துட்டு செஷன் கோர்ட். இங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ் எல்லாம் இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு சீரியஸஸான அஃபென்ஸ் எல்லாம் டீல் பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு மர்டரு, ரேப்பு, அட்டெம்ப்ட் டு மர்டர் இதெல்லாம் டீல் பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி அஃபென்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னா லைஃப் லாங் ஜெயிலில் இருக்க மாதிரியும் இல்லை வந்துட்டு தூக்கு தண்டனையும் கொடுப்பாங்க. அண்ட் ஃபோர்த் வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட். இங்கே வந்துட்டு கிரிமினல் அப்பீல், கிரிமினல் ரிவிஷன், தென் பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில், குவாஷ் எஃப்ஐஆர் எல்லாமே டீல் பண்ணுவாங்க. அண்ட் ஃபிஃப்த்து வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த கோர்ட் தான் வந்து ஹையஸ்ட் கோர்ட். இந்த கோர்ட்டை வந்துட்டு ஃபைனல் கிரிமினல் அப்பீலேட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் எல்லாமே டீல் பண்ணுவாங்க. ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ.